யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிகே திருக்குமரன், யோகா அக்குபஞ்சர் அண்ட் நேச்சுரோபதி கன்சல்டன்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது நம்மளது உடல்ல இருக்கிற உறுப்புகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமது கண்கள். இந்த கண்களின் பெருமையை கண்கள் இல்லாத பார்வையற்றவர்கள் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டாதான் அவங்களுடைய அருமை தெரியும். அந்த கண்களின் அருமையை பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு 10 நிமிடமாவது ஒரு 15 நிமிடமாவது நீங்க கண்களை மூடிக்கொண்டு நீங்க உங்க வீட்டிலேயே நீங்க இருந்து பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக செய்யும் வேலையை செய்து பாருங்கள். இந்த ரூம்குள்ளே நடந்து பாருங்க. இந்த கண்களின் பார்வையை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த கண்களுக்கான ஒரு பயிற்சியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சியை நான் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்களே, ஆனால் நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தவங்க கண்ணாடியை கழட்டிடலாம். அல்லது கண்ணாடி போடாதவர்கள் கண்ணாடி போடாமலே அதனுடைய கண்களின் சக்தியை அதிகரித்து ரொம்ப கூர்மையாக நல்ல ஒரு கண்கள் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இப்போ இந்த பயிற்சி நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது முதல்ல நீங்க ஒரு நல்ல ஒரு கீழே தரையிலையோ அல்லது நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம். நேராக நிமிர்ந்து நன்றாக உட்கார்ந்து விடுங்கள். ஸோ உட்கார்ந்துட்டு முதல் பயிற்சி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்கள் கண்களை சிமிட்டணும். அதாவது கண்களை வேகமாக சிமிட்ட வேண்டும். ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயிற்சி. இதை யாரெல்லாம் நீங்க ஐடியில் வேலை செய்யறவங்களும் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பயிற்சியை செஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ கண்களை எப்படி சிமிட்டணும்னு பாருங்க. இது ஒரு 60 முறை செய்ய வேண்டும் வேகமாக. அதாவது நீங்க இந்த கண்களை இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு நேரா இந்த மாதிரி கண்களை சிமிட்ட வேண்டும். இந்த கண்களை சிமிட்டுவது ஒரு 60 முறை செய்யலாம். ஸோ இந்த பயிற்சி நீங்க எப்பெல்லாம் இது செய்யும் போது என்னன்னா உங்களுக்கு கண்கள்ல நீர் அதிகமாக இருக்கும். அந்த நீர் நீர் சத்து கண்களுக்கு அதிகமாச்சுன்னா கண்கள் குளுமையடையும். அதனால கண்களின் ஆரோக்கியம் அதிகப்படும். ஸோ ரெண்டாவது பயிற்சி இந்த கண்களை அப்படி நல்லா சுருக்கி வேகமாக சுருக்கி அப்படி மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பயிற்சியை நீங்க ஒரு 60 முறை செய்யலாம். இந்த 2 பயிற்சியை நீங்க எப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னா இதுக்கு காலம் நேரம் எதுவுமே இல்லை. எனி டைம் நீங்க ஈவன் ஐடி நீங்க லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி கண்களை சிமிட்டுவதும் கண்களை நன்றாக சுருக்கி மெதுவாக ரிலீஸ் பண்றதை நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி கண்கள் வேற ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க காலையும் மாலையும் இந்த திராடகம் அப்படிங்கிற இந்த பயிற்சி செஞ்சுட்டு வரணும். ஸோ இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து அதுல நல்லா முகத்தை முக்கி கண்களை திறந்து ஒரு 2-3 தடவை கண்களை கழுவி கொள்ளுங்கள். ஸோ கண்கள் தான் நமது கல்லீரின் பிரதிபலிப்பு ஆர்கன் ஆகும். அதாவது கல்லீரலில் நமக்கு உடல்ல எந்த கோளாறு, அதாவது கல்லீரல் ஸ்பெஷலாக கோளாறு இருந்தால் அது யார் மூலமாக காமிக்கணும்? இந்த கண்கள் மூலமாக தான் காமிக்கும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி நல்லா கண்களை கழுவி கொண்டு இதே மாதிரி நல்லா உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு முதல்ல நீங்கள் கண்களை ஒரு அப்ஜெக்டை வச்சுக்கோங்க. ஒரு அப்ஜெக்டை வச்சு நன்றாக திறந்து ஒரு 60 வினாடிகள் அந்த ஒரு அப்ஜெக்ட்ஸை நல்லா பார்க்கணும். உங்கள் இயல்பான மூச்சில் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல கண்களை விரித்து அந்த பொருளை நல்லா பாருங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு கண்கள் இருந்து தண்ணி வரும். ஸோ இந்த ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும் போதும் நீங்க உங்கள் கண்களுக்கு அசதி ஏற்பட்டுச்சுன்னா இந்த கைகளை நல்லா தேய்த்து அந்த சூடான அந்த ஒரு கப்பு மாதிரி செஞ்சு அந்த சூடான இடத்த உங்கள் கண்களில் அழுத்தக்கூடாது. ரொம்ப ஒரு கப்பு போல செய்து அந்த சூட்டை இளம் சூட்டை உங்கள் கண்களுக்கு கொடுத்த வேண்டும். ஸோ இந்த முறையை நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியிலையும் கண்கள் அசதியாக ஏற்பட்டால் இந்த முறையை நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கண்கள் ரிலாக்ஸ் ஆகிடும். அடுத்தது நீங்கள் இந்த இடது பக்கம், அதாவது இடது பக்கம் திரும்பி கண்கள் தலை ஒரே இடத்துல இருக்கணும். உங்கள் கண்கள் மட்டும் இடது பக்கமாகவும் இடது காதையாகவும், பின்பு உங்கள் வலது பக்கமாக வலது தாடை, காதை பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் உங்களுடைய தாடையை பார்ப்பதற்கு முயற்சி செய்யவும். இது ஒரு 10 முறை மெதுவாக செய்யுங்க. நான் வீடியோவினுடைய லென்த்தை கருதி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். இது நீங்கள் மெதுவாக செய்யலாம். ஸோ இது ஒரு 10 முறை மற்றும் மேலும் கீழுமாக மேலையும், அதாவது உங்கள் நெற்றியின் புருவத்தையும் மற்றும் உங்களுடைய வாயின் அந்த தாடையை, இந்த முகவாய்க்கட்டையும் அல்லது இந்த மூக்கு நுனின்னு வச்சுக்கலாம். இந்த மூக்கு நுனியும் மற்றும் உங்கள் புருவத்தையும்
இது ஒரு 10 முறை, இடது பக்கம் வலது பக்கம் மற்றும் மேலும் கீழுமாக ஒரு 10 முறை வந்து நீங்கள் இந்த பயிற்சி செய்யலாம். இது செஞ்சுட்டு நீங்கள் திரும்ப உங்களுக்கு அசதியாக இருந்துச்சுன்னா, கண்கள் அசதியாக இருந்தால் கைகளை நல்லா தடவி இந்த கப்பை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். திருப்பி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் இடது கை கட்டை விரையில் வந்து இந்த மாதிரி நீட்டிங்க. இந்த கட்டை விரையில் எப்படி பாருங்கள். பார்த்துட்டு இது வந்து சைடு மூவிங், அதாவது இடது பக்கம் வலது பக்கமாக, அதாவது எப்படி வலது பக்கமாக எடுத்துக்கொண்டு தலை வந்து ஒரே இடத்துல இருக்கணும். இந்த கட்டை விரலை மட்டும் நீங்கள் பார்க்கணும். இது ஒரு 10 டைம்ஸ். இந்த பயிற்சி ஒரு 10 டைம்ஸ். அடுத்தது உங்களுடைய இடது கட்டை விரலை நீட்டிட்டு, ஸோ இது வந்துட்டு மேல்புறமாக வலது பக்கம், இடதுபுறம் கீழ்புறமாக. ஸோ இது ஒரு 10 முறை, ரெண்டு பக்கம் 10 முறை. ஸோ இந்த பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் நேராக உட்காந்து நல்ல ஒரு நீண்ட மூச்சினை மெதுவாக ஆழ்ந்த மூச்சினை எடுத்து மெதுவாக வந்து வெளியில் விட்டுங்க. ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்திற்கு வந்து, அதாவது உங்கள் முன்பு வந்து ஒரு பெரிய கடிகாரம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய கடிகாரம், அந்த நம்பரை வந்து நீங்கள் மனசால வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரொட்டேஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம கண்களை ரொட்டேட் செய்யணும் இந்த பயிற்சி. ஸோ இது வந்து முதல்ல அந்த மேலே இருக்கிற நம்பரை வந்து 12 வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த மாதிரி ஒரு 6 டைம்ஸ் கிளாக் வைஸ் மெதுவாக செய்யுங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ கருதி வந்துட்டு லென்த்தை கருதி தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். மெதுவாக 11, 12 அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ கிளாக் வைஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி வந்துட்டு 12 வந்து உங்களுடைய கண்களை நிறுத்தி கொள்ளுங்க. 12 வந்துட்டு கண்களை நிறுத்தி கொண்டு 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 12. 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 2. ஸோ இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு ஒரு 6 டைம்ஸ். ஸோ இந்த பயிற்சி, அதாவது கிளாக் வைஸ், அதாவது ரொட்டேஷன், கண்களை வந்து ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேஷன் பண்ணிவிட்டு, ஸோ மறுபடியும் கண்கள் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாயப்பட்டு இருக்கும். இந்த கண்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல ரத்த ஓட்டம் போயிருக்கும். ஸோ உடனடியாக நல்லா இந்த உள்ளங்கைகளை நல்லா தேய்த்து, ஸோ அந்த சூட்டை, இளம் சூட்டினை வந்து ஒரு கப்பாக செஞ்சு அதை வந்து உங்கள் கண்கள் மீது வைத்து உங்கள் கண்களை தளர்த்தி கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 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 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் வந்து நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சினை எடுத்து வெளியே விடும்போது உங்கள் கவனத்தை கண்களின் மீது வைக்கணும். இந்த பயிற்சி முடிஞ்சோன்னா இதை செய்வது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தியானத்தை நீங்கள் செய்யணும். நல்லா மூச்சு எடுத்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் மெதுவாக உங்கள் மூச்சை வெளியிட்டு விடும் பொழுது உங்கள் கவனம் வந்து உங்கள் கண்களின் மீது இருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு, இங்கே வந்து கவனம் வந்து வெளிவிடும் பொழுது உங்கள் கவனம் கண்களின் மீது இருக்கட்டும். ஸோ இதுதான் இந்த கண்களுக்கு உண்டான பயிற்சி. இதை தினசரி வந்து நீங்கள் கண்களில் கோளாறு, அதாவது நீங்கள் இந்த கண்களில் சர்ஜரி இருந்தவங்க மட்டும் சர்ஜரி ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா, இல்லை கண்களில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனைக்காக நீங்கள் மெடிடேஷன் ஏதாவது டாக்டர்கிட்ட காமிச்ச சில மருந்து மாத்திரைகள் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பயிற்சிகளை செய்வதற்கு முன்பாக உங்கள் டாக்டரிடம் வந்து உங்கள் மருத்துவரிடம் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாருமே செய்யலாம். குழந்தைகள் வந்து இந்த பயிற்சியை வந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து இப்போ நிறைய குழந்தைகள், அதாவது 100ல் வந்துட்டு ஒரு 80% சில்ட்ரன்ஸ் வந்துட்டு கண்ணுக்கு வந்து கண்ணாடி தான் போட்டுருக்குறாங்க. ஸோ இந்த கண்ணாடி வந்து இந்த குழந்தைகள் ஸ்பெஷலாக இந்த பயிற்சியை வந்துட்டு ஒரு 1 மந்த் செஞ்சாங்கன்னாவே போதும்.
கண்ணாடி வந்து கலட்டிடலாம். அந்த கண்களின் சக்தி வந்து அதிகரிக்கும். கண்களுடைய அந்த பவர், அதாவது ஷார்ப்னஸ் வந்துட்டு, பார்வை வந்துட்டு ரொம்ப மேலோங்கும் அப்படின்னு. இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம். எந்த வயதினரும் செய்யலாம், குழந்தைகள், ஆண், பெண் எதுவானாலும் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யோகம் சேனலையும் மற்றும் டிகே ஹெல்த் டிப்ஸ் சேனல் என்ற எனது சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.